எல்லோருக்கும் வணக்கம். நேற்று ஒரு நண்பனுடைய தகவலை பார்த்துட்டு சிரிப்பு வந்துடுச்சு. முதேவி நேற்று தான் ஏவரேஜுக்கு எடுத்தேன், அதுக்குள்ளே ஒரு 5% காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா கடந்த 3 நாட்களாகவே மார்க்கெட் சரியில்லை. இன்றைக்கி ஒரு வேளை அவருக்கு இன்னுமே ப்ரெஷராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை தப்பிச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போதைக்கு மார்க்கெட் 92 பாயிண்ட் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஸ்ரீதேவி ஒரு மகாலட்சுமி வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ சில நாட்களாக ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா, உலகத்திலேயே இது மாதிரி பிரச்சனைகள் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகளே உலகத்தில் இல்லை. ஆனால் திடீர்னு இப்போ பிரச்சனைகள் உருவாகி வருது அப்படின்ற ஒரு காரணம் தான். எப்படியோ நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிங் கிட்ட தக்குமுக்காடி 3 நாட்களாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. 25,300க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. இந்த விஷயத்தை யாரும் கெடுத்து விட்டுறக்கூடாது. இப்போ கூட சமீபத்தில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா, ட்ரம்ப் அவர்கள் நடந்து போயிட்டு இருக்கீல இந்திய பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் என்ன ஆகுது அப்படின்னா, அது கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல டீலாக வச்சுக்க தான் போகிறோம், கண்டிப்பாக அமைஞ்சு வரும், காத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ அவர் பேசுகிறத பார்த்தா இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறக்கூடாது, யூரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரேட் டீலில் இவர் தலையிட்டு ஏதாவது பண்ணி விட்டுறக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய ஒரே எண்ணமாக இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்னா, டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ரேலிஸ் இந்தியா 15% ஏறி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் டாடா குரூப்பில். அது எங்கே இருந்துன்னா, தன்னுடைய 52 வீக் லோவில் இருந்து ஒரு 15% ஏறியது என்பது அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம், யாராவது பெரிய ஆளுக நல்லபடியாக பேசணும் அப்படின்ட்டு, நம்ம மார்க்கெட்டை பற்றி நல்லா பேசணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த ரேலிஸ் இந்தியா ஏறினதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், HSBC அவங்களுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும். இன்னொரு பரபரப்பான சம்பவம், இந்த Q3 ரிசல்ட் சீசனில் என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கிறது யாருன்னா, இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற ஒரு பங்கு தான். இந்த 5 நாளில் மட்டும் ஆல்மோஸ்ட் ரிசல்ட் சீசனுக்கு அப்புறம் 15% பக்கம் லோன்லேருந்து ஏறி இருக்கு. இந்த பங்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் லோ ப்ரைஸ் அப்படின்ற இடத்துல சுற்றி கொண்டு இருந்த பங்கு தான். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு முறை எக்ஸிட் ஆப்ஷன் மாதிரி, இதுக்கு முன்னாடி யாராவது உச்சத்தில் வாங்கி மாட்டியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு மறுபடியும் தன்னுடைய பழைய ரேட்டுக்கே 15% ஏறி வந்திருக்கு. அதாவது நண்பர்களே, நம்ம வாங்கின விலைக்கு அடிக்கடி திரும்பி வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும். அந்த யோகம் இந்த கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 8% பக்கம் ஏறி பழைய ஹையை திருப்பி பிடிச்சி அடிக்கடி வாங்கின ரேட்டுக்கு மேலேயே விடக்கூடிய யோகம் என்பது இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர்த்துக்கு யோகம் எப்படி இருக்குன்னா, வாங்கின ரேட்டை விட கீழே போயிட்டு மறுபடி கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி மறுபடி வாங்கின ரேட்டிலிருந்து ரொம்ப தூரம் போகிற யோகம் தான் இருக்கே ஒழிஞ்சு, வாங்கின ரேட்டுக்கே அடிக்கடி வந்து போகக்கூடிய யோகம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. அது இந்த 2026 மாறணும் ஆண்டவா. ஆனால் Q3 ரிசல்ட் சீசன் மட்டும் வரலினா நண்பர்களே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. டாக்டர் ரெட்டி இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. கனரா HSBC லைஃப் அந்த பங்கு ஒரு 8% ஏறி இருக்குது. எது சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா பாவம் இந்த PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு 7% போட்டு தள்ளிட்டாங்க. இன்றைக்கும் ரொம்பவுமே முக்கியமான பல அதிரடியான பங்குகளுடைய ரிசல்ட் வரப்போகுது. IPO நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேடோ ஃபேக்ட்ஸ் அப்படின்ற IPOனுடைய க்ளோசிங் இன்னைக்கு. இந்த க்ளோசிங் ஆகக்கூடிய சமயத்தில் இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் 1% தான் ஒரு வேளை லிஸ்டிங்கில் கெயின் ஆகுமோ அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அந்த 1% நீயே வச்சுக்க, அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கின பங்குகளை இன்னும் மேல் நோக்கி வரல அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, தொடர்ந்து சரிந்து கொண்டே வந்துட்டு இருந்த நம்மளுடைய பங்குச்சந்தை இன்னைக்கு ஏதோ ஒரு 48 பாயிண்ட் இப்போதைக்கு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லை. யூரோப்பியன் யூனியன் மேலே நான் 10% டேரிஃப் போட மாட்டேன், அதை 25% மாற்ற மாட்டேன் அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரே காரணம் தான்.
ஸோ இப்படி சொன்ன ஒரே காரணத்தினாலே நம்மளுடைய மார்க்கெட் என்பது இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ மார்க்கெட் இப்படி தொடர்ந்து சரிவடைஞ்சு திரும்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதே மாதிரி எத்தனையோ பங்குகள் சரிவடைஞ்சு கிடக்கு. அதெல்லாம் திரும்புமா இல்லையா, அதுக்கு யார் நல்ல செய்தி சொல்லுவாங்க அப்படின்னு தெரில. ராலிஸ் இந்தியா பங்கு கீழே தான் கிடந்தது. ரிசல்ட் சீசனுக்கு அப்புறமும் ரேட்டிங் அப்கிரேடுக்கு அப்புறமும் அது லேஸாக இன்றைக்கி கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது ஒரு ரியாலிட்டி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பங்கு தான். 3200 போயிருக்கான். 2023 1000 3000 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 1600. இது மாதிரி ரியல் எஸ்டேட்டினுடைய இடத்தினுடைய விலைகள் குறைஞ்சா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ட்ரெண்ட் என்பதுமே டாடா குரூப்பினுடைய ஒரு ஃபேமஸான பங்கு தான். ஸோ டெக்ஸ்டைல் செக்டரில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்பது அதுவும் ஆல்மோஸ்ட் 3000 ரேஞ்சிலேருந்து 8000 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ ஒரு 3700 அப்படின்ற ரேஞ்சில் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்ஸ் தான். ஆனால் மேஜரான கிராஷ் ஏரியா 2 years பிஃபோர் 3 years பிஃபோர் அப்படின்ற மாதிரி அந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ ப்ரைஸஸில் போய் கீழே கிராஷ் ஆகி கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி, ஐநாக்ஸ் விண்ட், டிமார்ட் போன்ற பங்குகளை பார்க்கும் பொழுது மிக கடுமையான வீழ்ச்சியாக தான் இருக்கிறது. ஐநாக்ஸ் விண்டெல்லாம் இதுக்கு முன்னாடி 80 to 240 போயிட்டு மறுபடியும் 106 வந்து கொண்டிருக்கு. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இதே இடத்துல தான் இதுக்கு முன்னாடி 2025 ஒரு ரெக்கவரி ஆகி 3500 to 7000 பணத்தை டபுள் பண்ணியே விட்டான். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு முறை என்னை மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கீழே விழுந்திருக்கான். மறுபடியும் சரி உங்களை காப்பாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி பழைய ரேட்டே வந்து காப்பாற்றி விட்டுருக்கான். எங்கு நடக்கும் இந்த அதிசயம்? ஆளை விட்றா சாமின்னு பல பேர் தப்பிச்சு ஓடி வந்திருந்தாங்கன்னா கூட இப்போ ஓரளவுக்கு அவங்க எடுத்த முடிவு கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும்படியாக மிக குறுகிய காலத்திலேயே இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி மறுபடியும் அதனுடைய பழைய 2025 லோவில் வந்து விழுந்துருச்சு பாவம். நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த கேபிஆர் மில் அந்த காலத்தில் மிகப்பெரிய அருமையான லாபத்தை சம்பாரித்து கொடுத்த பங்கு தான். 2020க்கு அப்புறம் பார்த்தோம்னாவே அருமையான ஒரு லாபம். ஆனால் இந்த பங்கு ஒரு செக்டர் லீடரா, இது செய்யக்கூடிய 800 கோடி வருமானம் ஒரு வருஷத்துக்கு என்பது இது தன்னுடைய செக்டரில் லீடராக இருக்கிறதுக்கு உதவி செய்யுதா? ஸோ இப்போ இவங்களுடைய ஏரியாவில் பார்க்கும்போது ட்ரைடண்ட் அப்படின்றத நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னா அது 444 கோடி வருமானம் பண்ணது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இது 838 கோடி, இது பெரிய ஆளாக இருக்குது. அதே மாதிரி வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அவங்க 800 கோடி இருக்காங்க. இந்த கேபிஆர் மில்லு 800 கோடியாக இருக்குது. வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 600 கோடி என்ற மாதிரி தான் வருது. ஸோ தற்போதைக்கு 1 year லோவில் இருக்கக்கூடிய கேபிஆர் மில்லுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. கோல்டுனா சும்மாவா அப்படின்னு நம்ம எல்லாரும் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்பப்போ கோல்டு கொஞ்சம் இறங்கி ஏறிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா பெண்டிங்கில் வச்சுருக்கக்கூடிய சிட் ஃபண்ட்ஸு அது இதுன்னு மறுபடியும் ரினியூ பண்ணி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்ற சமயத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு ஏன் ஏறிச்சு அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை பார்த்து இந்த உலகம் பயந்துட்டதுனாலையும் அவர் ஒவ்வொரு மாதமும் பயமுறுத்துறாரு, கண்டினியூஸாக பயமுறுத்துறாரு. அதனால தான் மார்க்கெட்டில் கோல்டு நிற்காமல் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. என்றைக்கு அவர் சமாதானமாக எந்த விதமான அதிரடியும் எடுக்காமல் இருக்காரோ அப்போ கோல்டு டொபக்குன்னு இறங்கிடுது. அப்படி தான் சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முறை இறங்குச்சு. சில்வர் 2 முறை இறங்கி ஏறினா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த கிரீன்லேண்ட் அப்படின்ற நாட்டின் மேல் போர் தொடுப்பு எதுவும் இல்லை, யூரோப்பியன் யூனியனோட நாங்கள் சமரசமாக போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்கார். மறுபடியும் நாளைக்கு நைட்டே மறுபடியும் ஏதாவது திடீர்னு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி குடிக்கும்போது இல்லை அது எப்படி அப்படின்ற மாதிரி ஏதாவது கூட பேசலாம். ஸோ மாற்றி மாற்றி கூட எந்தையாவது ஒன்று பேசலாம். பட் இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கோல்டு என்பது சில்வர் என்பது சுணக்கமாக இருக்கிறது என்றால் அவர் எந்த விதமான அதிரடி சம்பவத்தையும் செய்யவில்லை. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பணவரவு காணும் ராசிகள் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது இன்றைக்கி 10% ஏறி இருக்குது. என்னப்பா இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இந்த பங்குமே 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு. போன வருஷத்தில் ஒரே ஒரு ரவுண்டு 600 to 1000 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த பங்கு கரெக்டாக 52 வீக் லோ பக்கத்தில் இருக்குது. இனி 2026 சார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. நண்பர்களே, பல்வேறு பங்குகள் சாதனை படைப்பதற்காக உட்காந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே நிறைய பேர் போன வருஷத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு
அடிவாரத்தில் தான் கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த வாரி எனர்ஜிஸ் இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்குது. வெல்ஸ்பன் லிவிங் என்பது ஒரு 7% ஏறி இருக்குது. ஆனால் இந்த பங்குகள்லாம் அடுத்தடுத்து திரும்பி மேல் நோக்கி வருமா? வெல்ஸ்பன் லிவிங் எல்லாம் இத்தனைக்கும் ஒரு அடேங்கப்பா இவன்லாம் 3 ரவுண்டு போயிட்டு வந்திருக்காங்க நண்பர்களே ஒரு வருஷத்தில். வெல்ஸ்பன் லிவிங் என்பது அடுத்த ரவுண்டு இது என்ன செய்யும்? மறுபடியும் 123 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு இது வருமா இல்லையா அப்படின்ற கேள்வி மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. சாதனை செய்வானா? 3 ரவுண்டு போனியே, 4வது ரவுண்டு உன்னால் முடியுமா? திராணி இருக்கிறதா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு, அதுவுமே 1 இயர் லோ அப்படின்ற ப்ரைஸில் வந்து விழுந்து கிடக்கு. போன வருஷம் 2025 இவனும் ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். ஆனால் அந்த ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டாக 2000 to 3750 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்போ அப்படியே கிடக்குது. ஸோ நிறைய பங்குகள் போன வருஷத்தினுடைய ஹை இன்னொரு ரவுண்டு போச்சுனாவே நிறைய பேர்த்துக்கு வந்து மன குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கி ஒரு 20% 15% மைனஸில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே திரும்பி ஏறி -20% பார்க்குறவங்க அப்படியே அந்த பங்கு ஏறி 0 ஆகி மறுபடியும் அங்கிருந்து ஒரு 20% ஏறி ஆக மொத்தம் லோ லெவல்லேருந்து 40% ஏறுற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஓ, இந்த தரமான சம்பவங்களுக்கு இதுதான் காரணமா? யூரோப்பியன் யூனியனுக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் டீல் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு கார்மெண்ட்ஸு, அப்புறம் ஃபார்மா, அதுக்கப்புறம் ஆட்டோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டு அல்லது ஜெம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து மேபி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுக்கு சந்தை என்பது கொஞ்சம் காம்படிட்டிவ்னஸ் அட்வான்ஸாக கிடைக்குது இல்லையா, அட்வான்டேஜாக கிடைக்குது. ஸோ இந்த கைடெக்ஸ் அப்படின்ற பங்கு 6% ஏறி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை சிம்ரன், அது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி. இந்த கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் என்ற பங்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு 80 கோடி போன்ற வருமானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த நியூஸை வச்சுக்கிட்டு இந்த செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு பிடிச்சி ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த வைபவ் குளோபலும் ஜுவல்லரி ரிலேட்டடான இது லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் ஆஃப் த வேர்ல்டு யூஎஸ் அண்ட் யூகேக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸில் ஆல்ரெடி 59%, யூகேல சில இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, மார்க்கெட்டிங் மேனேஜர்கள்லாம், நீங்கள் மட்டும் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10% விலையை குறைச்சி பாருங்கள் சார், உங்கள் கம்பெனியவே தூக்கி நாங்கள் உச்சியில் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு நாங்கள் வேலை பார்ப்போம். அந்த 10% விலை அதிகமாக இருக்கிறதுனால தான் ப்ராடக்ட் எங்களால் சந்தையில் விற்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ யூகேல 29% இவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டோட்டல் பிஸ்னஸில். அப்போ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த பங்கு தற்போது வரைக்கும் ஒரு லாபத்தில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காரு. எல்லாம் அப்படி தான் கணக்கு பண்ணி இந்த இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேடு டீலை கணக்கு பண்ணி பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே வரக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னே தெரியாமல் போச்சு. பஜாஜ் கன்சியூமர் என்னென்னா 20% இன்றைக்கி மேல் நோக்கி ஏறி இருக்கானுங்க. என்னங்க ஒரு அட்டகாசமான வேலையாக இருக்குது. 20% ஏறி இருக்குன்னா இந்த பங்கினுடைய மொத்த வருமானமே 158 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு. இந்த குரூப்பில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய கோத்ரேஜ் கன்சியூமரே இன்றைக்கி பெருசாக ஏறல, 2% ஏறி இருக்கான். பட் அவன் இயர் ஹை பக்கத்தில் இருக்கான். டாபர் இந்தியாவுமே பெரிய ஆள் தான், அதுவும் ஒரு வருஷத்துக்கு 1752 கோடி வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் 52 வீக் ஹை பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் இந்த பஜாஜ் கன்சியூமர் அவனும் 52 வீக் ஹை பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதனுடைய லாபம் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 158 கோடி தான். ஆனால் நம்மால் கோல்கேட் பாமோலிவ், அதுவும் எஃப்எம்சிஜி சைடில் அந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் அவரை மட்டும் பாவம் 52 வீக் லோவில் உட்கார வச்சுருக்காங்களே நாராயணா, இது என்ன சோதனை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன தகுதிகள் வேணும், யார் தீர்மானிக்கிறது மேலே போகிறது கீழே போகிறதுலாம் என்னன்றதே நம்மளுக்கு தெரியாது. பஜாஜ் கன்சியூமர் 20% ஏறிச்சு, எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு லாஜிக் கிடைக்குதுன்னா நீங்களும் அப்படி ஒரு ஓரமாக போய் இடிச்சிட்டு கோருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த பஜாஜ் கன்சியூமர் ஷேர் வச்சுருக்கிறவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மனசில். இந்த ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ் அதே தான், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ் இன்றைக்கி 16% ஏறி இருக்குது. ஆனால் அது 52 வீக் லோலேருந்து 16% ஏறி இருக்குது. இந்த செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய இந்த இபிஎல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு மோசம் கிடையாது, ஒரு 3 months ஹை அப்படின்ற ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. யூஃப்ளெக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது அது 52 வீக் லோ தான். ஒன் ஆஃப் த டாப் லீடராக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த செக்டரில் பாவம் ரொம்ப வீக்காக இருக்குது. அப்புறம் நீ மட்டும் எப்படி தம்பி அடிவாரத்துலேருந்து இன்றைக்கி 15% ஏறுன அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது.
உங்களுக்கு கிடையாதுயா, இன்னைக்கு லாபமே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 8% இந்த பிஎன்பி ஹவுசிங் ஷேர் இறங்கி போச்சு. ஆனால் அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த Q3 ரிசல்ட் சீசனில் பாவம் அடி வாங்கி உட்காந்துருக்கு. இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற பங்கு தற்போது ஏறி வந்தான் உருப்படியாக மேலே வந்துட்டு கீழே வந்தால் கூட நான் மேலே வந்தால் நீங்கள் தான் விற்காம விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியாவது இந்த ஷேர் வந்து அதனுடைய மைண்ட் வாய்ஸாக வச்சுக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்டில் தான் இந்த ஆல்கெம் என்பது வந்து உட்காந்துருக்கு. இந்த பிஎன்பி ஹவுசிங்குமே அதே மாதிரி தான் வந்தான் 2025 அப்பவும் தன்னுடைய பழைய ஹைக்கு அது வந்து சேரல. இந்த வருஷமும் 2026 வந்தவன் அப்பவும் பழைய ஹை என்பது வந்து சேரல. அதனால் இவங்க 2 பேரும் வந்து பெருமையை பீத்திக்க முடியாது. நான் மேலே வந்தேன்ல, அப்போ ஒரு எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்தேன்ல, நீங்கள் ஏன் மேலே அப்போ வித்துட்டு போகல அப்படின்ற மாதிரிலாம் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி பீற்றிக் கொள்வது போல இந்த பங்குகள்லாம் பீற்றிக் கொள்ளவே முடியாது. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இந்த நிஃப்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போது ஆக்டிவ்லி ட்ரேடட் செக்யூரிட்டிஸாக மாறி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் வந்து போன வருஷமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அது மட்டும் இல்லை 10-15 வருஷம் கணக்கெடுத்து பார்த்தாலும் ஒரு சாலிட் ரிட்டனாக ஏறுவதும் இறங்குனா ஏறிக்கிறது உருப்படியாக ஒருத்தன் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான். அதை அடிப்படையாக கொண்டு ட்ரேட் ஆகக்கூடிய இந்த நிஃப்டி பீஸ் போன்ற இடிஎஃப்கள் தான் இறங்குனா ஏறுனா இறங்குவதும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் இறங்குனா மொத்தமாக இறங்கி உட்காந்துடுறான், இல்லை ஏறினாலும் ஏறி அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துறான், அல்லது தொடர்ந்து ஏறுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். 6000 ஷேரில் ஒரு ஷேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் பேசிவ் சைடு போயிட்டாங்க போல். இண்டெக்ஸ் சைடு போயிட்டோம்னா இண்டெக்ஸ் ரிட்டர்ன் ஒட்டியே தானே நம்மளுக்கு இருக்கும், எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளேயே எல்லா டைவர்சிஃபிகேஷனும் பண்ணி வச்சிடுறான்ல அப்படின்றதை குறிக்கிறதா இந்த வேலை. அதே மாதிரி சீகெயில் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கினுடைய ஒரு செய்தி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். பட் இதுதான் மிகவும் தரமான ஒரு முக்கியமான செய்தி. மார்க்கெட் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம நாட்டுக்காரங்க எப்படி மாறிக்கிறாங்க அப்படின்னா இப்படி தான். இனி ஒருவேளை எல்லாருமே இது போன்ற நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓரியன்டாகவே மாறிட்டாங்கன்னா அவங்கள இனி யாருமே அசைச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஆனாலும் உலகம் எப்படி அதே மாதிரி இருக்கும், திடீர்னு இப்படி ஸ்டாண்டர்டாக ஆக்கிக்கணும், பெருசாக இறங்கக்கூடாது பெருசாக ஏறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒருத்தர் மாறி வரும் பொழுது திடீர்னு மைக்ரோ கேப் பங்குலாம் சைடில் இப்படி விட்டுருவாங்க. ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 200 ரூபாய் போகிற மாதிரி மாற்றி விட்ருவாங்க. உடனே அதை பார்த்துட்டு அங்கேருந்து இந்த பக்கம் வருவாங்க, அப்புறம் அவனை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அவனை ஸ்டாண்டர்டாக பண்ணுவாங்க. ஸோ ஒன்றுனா ஒன்றுலேயே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் இது ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.